பொம்மி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பொம்மி குழந்தை சித்ரா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ராணி வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிச்சர்றா. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆமா, நான் அடுத்தது வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் ருத்ராவ முதல்ல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ருத்ராவ வந்து கூப்பிடுறாங்க. உடனே அவங்களும் வந்து வந்துடுறாங்க. இப்போதைக்கு அடுத்தடுத்த விஷயம்லாம் என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இவங்க 3 பேரும் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேங் சொன்ன விஷயத்தெல்லாம் ருத்ரா கிட்ட வந்து சொல்றாங்க. வீட்ல வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொன்னோனே வந்து, ருத்ரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் வந்து சித்தார்த் போலயும், ராணி போலயும் பேசி தனித்தனியா வீட்ல இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து வச்சிருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா ருத்ரா வந்து ரொம்ப சூப்பரா வந்து திட்டம் போடுதும்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீட்ல உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமா நடக்கணும்னா, சித்தார்த்தோட, ராணியோட பழைய துணிய வந்து எடுத்துட்டு வாங்க. அத வச்சு நான் என்ன செய்யணும்னு அடுத்தது சொல்றேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க. ருத்ரா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டீங்கள்ல, நீங்க போய் பாருங்கன்னு சொன்னோனே, வேக வேகமா வந்து போறாங்க அந்த இடத்துல. நம்ப சாவித்திரி, மனோ 3 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. என்னங்க கபோர்ட தொறந்து புது துணி எடுக்க வேண்டியது தானே! எதுக்கு பழைய துணியெல்லாம் எடுக்குறீங்க? இதுகிட்டலாம் வந்து பேச முடியாது. பேசாம இருயா! வாயில கை வச்சுட்டு பேசாம இருன்னோனே, அவர் வாயில கை வச்சுட்டு அமைதியா வந்து ஆயிர்றாரு நம்ம ரகுவரன். அப்படியே வந்து அந்த எல்லா ஜாமானையும் வந்து எடுத்துட்டு வராங்க. பழைய துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, அப்படியே போலான்ட்டு இருக்கிறப்ப, "என்னம்மா மாமா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க தானே வாயில கை வச்சுட்டு இருக்க சொன்னீங்க. அதனால தான் இப்படி இருக்கேன். மொதல்ல கைய எடுய்யா! உன்ன கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மாட்டுக்கு வந்து போறாங்க. இந்த துணிய வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும்? நீங்க ருத்ரா சொன்ன இடத்துக்கு முதல்ல போங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே, ருத்ரா வந்து ஒரு இடத்துக்கு வந்து சொல்றாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க. ராணிக்கு முன்கூட்டியே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அது ஃப்ளாஷ்பேக் சீன்ல வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீட்ல இருக்கிறப்ப, ராணி வந்து மீன் தொட்டி மேலேயும் கை வச்சுக்கிட்டு, ஃபோட்டோலயும் வந்து கை வைக்கிறாங்க. கை வச்சோனே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்த விஷயம்லாம் தெரியுது. தாத்தாக்கும், பாட்டிக்கும் ராணி வாய்ஸ்ல பேசி சித்தார்த்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிட்டு போனதாகவும், அதே மாரி கிருஷ்ணவேணி அம்மா, தாமரை அக்கா அவங்கள்ட்ட வந்து ராணிக்கு பிரச்சனைங்கிற மாரி சித்தார்த் பேசின மாரியும், துர்கா வந்து கூட்டிட்டு போன விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது. எல்லாரையும் காப்பாத்தணும்னா, உனக்கு உதவி செய்ற அந்த 3 சாமியார போய் பாருன்னோனே, நம்பூதிரி, பிடாரி, பாய் 3 பேர்ட்டயும் வந்து உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு உச்சத்தில வந்து இருக்காங்க. இந்த பக்கம் துணிய எடுத்துட்டு அவங்க வந்து 3 பேரும் வந்து சொல்ற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. "அம்மா இந்த வாட்டியாவது நம்ம ஜெயிச்சுருவோம்மா, கண்டிப்பா ஜெயிச்சுருவோம்டா" அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த்த வந்து அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர வந்து ஏவி விடலான்னு இருக்காங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா" அப்படின்னு சொல்லி துர்கா வந்து பூஜை பண்ணி 3, 4 பேர வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல நீங்க மாட்டுக்கும் உள்ள வந்து போங்க. சித்தார்த் மாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து டிஷும் டிஷும் பண்ணுங்க. யாரும் உங்க கிட்ட வந்து வரமாட்டாங்க. சரியானோனே, சரி நீங்க சொன்ன மாரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, சித்தார்த் முன்னாடி வந்து, "டேய் எந்திர்றா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நவபாஷண சிலைய வந்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணார்ல, அவர் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட புராண கதையெல்லாம் வந்து உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சில பேரு ஜெயிக்கிற மாரி தெரியும். சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா அவங்க வந்து ஜெயிக்க முடியாது. நீங்க வேணா பொறுத்து இருந்து பாருங்க. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமன்னாவ பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவோ வாட்டி மல்லு கட்டினாலும், நீ கடைசி நேரத்துல வந்து தோத்து தான் போப்போற. ராணி தான் ஜெயிக்க போறாங்கங்கிற விஷயத்த வந்து இன்டைரக்ட்டா வந்து பேசிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கோவத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சித்தார்த்லேருந்து அவங்கள வந்து டிஷும் டிஷும் பண்றாங்க. சித்தார்த்தால சமாளிக்க முடியல. ஏன்னா 4, 5 பேர் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட மந்திரம், தந்திரம் தெரியறனால சித்தார்த்தால வந்து சமாளிக்கவே முடியாத மாரி அந்த இடத்துல வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ப பூமி இருக்காங்கல்ல, அவங்கள தேடி போனா தான் எல்லா பிரச்சனையும் வந்து தீரும்னு அந்த மீன் வந்து சொன்னுச்சு. அதுக்கேத்த மாரியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அந்த 3 ஜோசியர்கிட்டயும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. தாத்தா, பாட்டி, அது மட்டும் இல்லாம தர்ஷினி, மலர்விழி ஏகப்பட்ட பேர வந்து காணோம். நீங்க தான் வந்து காப்பாத்தி குடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாதும்மா. நம்ப ஒரு குறிப்பிட்ட சக்திக்குள்ள இருக்கிறப்ப, இந்த ஊர விட்டு வெளியில போனா தான், அது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோனே, இப்ப என்ன பண்ண போறோம்? மொதல்ல நீ பூஜைக்கான எல்லா வேலையும் பண்ணு. நீ பூஜைக்கான எல்லா வேலையும் பண்ணாலே, எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அது மட்டும் தான் நம்ப கையில இருக்கு. உன்ன இந்த பூஜை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தடுக்கணும்னு, இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நெனச்ச காரியத்த வந்து நடக்க விடாத அப்படின்னு சொன்னோனே, ஒரு பாட்டி மாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து துர்கா ஆள் சேர்ந்தவங்க போல இருக்கு. நீங்க இது மாரி இந்த கோயிலுக்குள்ளேயே போக்கூடாது. என்ன சொல்றீங்க? அப்பனா பொங்கல் ஃபங்ஷன்லாம் நீங்க கொண்டாட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பூமி வந்து கேட்டோனே, என்னது பொங்கல் ஃபங்ஷனா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இந்த கோயிலுக்கு வந்து போக்கூடாது? நான் கோயிலுக்குள்ள போலன்னா, பூஜையே பண்ண முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைனா, அதுக்குன்னு கோயிலுக்குள்ள போகாம இருக்க முடியுமா? என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
அவங்க பேச்செல்லாம் எதுவும் கேட்காதம்மா. நீ மாட்டுக்கும் போன்னு சொல்லி நம்பூதிரி வந்து சொன்னோனே, துர்கா ஆள் சேர்ந்து அவங்க வந்து எல்லாரையும் வந்து பிடிச்சிடுறாங்க. 3 சாமியாரையும். அதே மாரி மொத்தம் 4 பேர் வந்திருக்காங்க. ராணியும் வந்து பிடிச்சிடுறாங்க போல இருக்கு. "பொண்ணு, நான் உனக்கு ஒரு திண்ணூறு குடுத்துருக்கேன்ல, அத எடுத்து அந்த அம்மா நெத்தியில வை. வந்திருக்கிறவங்க தடுக்கணும்னு தான் வராங்க. அதனால நெத்தியில வந்து குங்குமம் எடுத்து வைம்மா" அப்படின்னு சொல்லி குங்குமமோ, விபூதியோ ஏதோ ஒண்ணு நெத்தியில எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு டக்குனு வந்து மறையறாங்க. "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி ராணி வந்து கேட்டோனே, "எங்கள பாத்துக்க எங்களுக்கு தெரியுமா? நீ கோயிலுக்குள்ள வந்து சீக்கிரம் போ. உன்ன தடுக்கணும்னு தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா வந்து போற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சித்ரா வந்து அங்க வந்திருக்காங்க போல இருக்கு. "அம்மா நீ வாம்மா, உன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லப் போறேங்கிற" மாரி சொல்றப்ப, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏதேதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. உடனே வந்து ஒரு வேப்பில தண்ணி மாரி யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ப பூசாரி வந்து நம்பூதிரி ஒரு பொருள் குடுத்தாங்கல்ல விபூதி. அந்த விபூதிய எடுத்து அந்த தண்ணீல வந்து கலக்குறாங்க. வேப்பிலையில வந்து தொட்டு, தொட்டு எல்லாரு வீட்லயும் வந்து தெளிக்கிறாங்க. தெளிச்சோன அங்க இருக்கிற சில பல பிரச்சனை எல்லாமே வந்து தீர்ந்து போற மாரி சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். "அம்மா எனக்கு நேரம் இல்லம்மா. இந்த தண்ணிய அப்படியே எல்லார் வீட்டுக்கும் வந்து தெளிச்சுட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீந்துரும்மா" அப்படின்னு சொன்னோனே, "இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கம்மா. எனக்கு பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷமான்னு" சொல்ட்டு அப்படியே வந்து தண்ணி எடுத்து வேப்பிலையில எல்லார் வீட்லயும் வந்து தெளிக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ற மாரி சூப்பரா வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் 3 பேர் இருக்காங்கல்ல, சாவித்திரி கேங். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. சாம்பல் சாம்பலா வந்து இருக்கு போல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல இந்த துணிய வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோனே, இன்னொருத்தவங்கள கூப்பிடுறாங்க. உடனே வந்து ஒருத்தர் வந்து வராரு வேட்டிய கட்டிக்கிட்டு. அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. "இங்க சாம்பல் நெறையா இருக்குல்லப்பா, இது வந்து அதுவான்னு?" கேட்குறாங்க. "ஆமாங்கங்கிற" மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "ஓ! சரி, சரி." இந்த சட்டையும் பேண்ட்டும் வந்து மேல வந்து வைக்கிறாங்க. அத திகு திகுன்னு பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சோனே அதுவும் சாம்பல் ஆயிடுது. உடனே 2த்தையும் மிக்ஸ் பண்ணுப்பா. மிக்ஸ் பண்ணோனே, ஒரு பாத்திரத்தில வந்து நல்லா அள்ளி வைன்னோனே, ஒரு சட்டி இருக்கு. அந்த இதில வந்து நல்லா அந்த சாம்பல வந்து வைக்கிறாங்க. நீ என்ன பண்றன்னா, அந்த சட்டியில இருக்கிற சாம்பல எடுத்து, அப்படியே இந்த 3 பொம்மை நாங்க கையில வச்சிருக்கோம்ல, இந்த 3 பொம்மை மேலயும் தெளிப்பா அப்படின்னோனே, துர்கா குடுத்த பொம்மையில வந்து தெளிச்சாச்சு. இனிமேட்டு பிரச்சனை இல்ல. ராணிக்கு போறது எல்லாமே ஏகப்பட்ட தடையா தான் வரப்போதுங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரி கேங். அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க கேஷுவலா வந்து உட்கார்றப்ப ராணிக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வருது. "யாரு பாப்பா நீ? நீ இங்க மட்டும் தனியா இருக்க" அப்படின்னு சொன்னோன தான் வந்து, "வாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது சித்ராவோட வாய்ஸ் மாரி தெரியுதே" அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா வந்து வந்துட்டாங்க நம்ம பொம்மியோட பாப்பா. அவங்க வந்து மாஸா பேசுறாங்க. "எவ்வளோ நாள் ஆச்சு உன்ன பார்த்து. பரவால்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. திருப்பி நான் இந்த நேரத்தில தான் நான் உன்ன பார்க்கணுங்கிற மாரி தெரியுது போல இருக்கு. அதனால தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அம்மா நீ பூஜை பண்ணும்மா. நீ நெனச்ச காரியத்த வந்து நல்லபடியா நிறைவேத்திட்டனாலே, அந்த பக்கம் இருக்கிற ஆளுங்களுக்கு சக்தி கம்மியாயிடும். அப்படி இருக்கும்போது, அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்ப குடும்பம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருவாங்க. நீ எத பத்தியும் யோசிக்காத. இவ்வளோ நேரம் வந்து நான் எதேதோ பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அடுத்து என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியுது. சரிம்மா பார்த்து இந்த பூஜைய நல்லபடியா முடி. அப்பா வந்து உனக்காக காத்துட்டு இருக்காருன்னோனே